வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாட்டு இனிப்பு குழிப்பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இட்லி அரிசி ஓரளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். எதுட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதே அளவு பச்சரிசி உலக்கு எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசி இல்லை பொன்னி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உளுந்து ஒரு அரை உலக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா களைஞ்சிடுங்க. களைஞ்சிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இப்போ வேறு தண்ணி ஊற்றி நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுது. இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, நீங்கள் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னுட்டு நம்ம பாகு காய்ச்சி ஊற்றும் போது நமக்கு அப்புறம் தண்ணி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிடுங்க. இப்போ கரைச்சிட்டு இப்போ நீங்கள் காலையில் டிஃபனுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஆட்டி வச்சுடுங்க. இல்லை நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஆட்டி வச்சுடுங்க. நல்லா புளிச்சிட்டு நமக்கு பொங்கி வரணும். இப்போ மாவு நல்லா பொங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் குழிப்பணியாரம் செய்கிற அளவுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்திருக்கேன். மீத மாவில் நம்ம இட்லி, தோசை எல்லாமே ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லம் நம்ம அந்த மாவுக்கு தேவையான வெல்லம் மட்டும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ 1/4 கிலோ அளவு எடுக்கும்போது 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும். இப்போ வெல்லம் நல்லா பாகு வரட்டும், நல்லா கரையட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணிவிடுங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஊற்றிடக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ரொம்பவும் ஆற வேணாம். ஓரளவுக்கு நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு ஆறணும். அந்த அளவுக்கு ஆறினா போதும். ஆறின பிறகு சேர்த்துக்கலாம் மாவில். இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இருக்கட்டும் இது. இப்போ பணியாரம் சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ பணியாரக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. இல்லை நெய் கூட சேர்த்துக்கிறது அப்படின்னா கூட நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. ஒரு டம்ளரில் அந்த மாவை எடுத்துக்கிறோங்க. அப்போ கீழே இது பண்ணாமல் இருக்கும். அந்த குழி நிரம்பவும் ஊற்றாதீங்க, கரெக்டாக ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு குழிப்பணியாரம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இல்லாட்டினா மேலே அதிகமாக வந்துடும். இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மேலெல்லாம் வெந்து வரும். ஸ்டவ்வை ஓரளவுக்கு சிம்மிலே வச்சுடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விடலாம். திருப்பி விட்டோன்னா ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா செவந்து வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ மூட வேணாம், இப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா செவந்து வந்துடும். ஒரு பக்கம் செவந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இப்போ மீத இருக்க மாவையும் இதே மாட்டம் ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.